சேர்ந்து பாடலாமா? என்னோடு கூட கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம், சபையாக ஆராதிப்போம். பாடலாமா? சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம். பாடுங்க. சபையாக ஆராதிப்போம், சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஆராதிப்போம். One more time. சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம், சபையாக ஆராதிப்போம், சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஆராதிப்போம். ஆராதிப்போம், 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 நன்மை செய்தவரை ஆராதிப்போம். கரங்கள் தட்டி சொல்லுவோம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். One more time. ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். சத்தமா ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். செங்கடலை பிளந்தவரை, செங்கடலை பிளந்தவரை ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். செங்கடலை பிளந்தவரை ஆராதிப்போம். சேனைகளின் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். சாத்தானை ஜெயித்தவரை ஆராதிப்போம். சாபை வென்ற நல்லவரை ஆராதிப்போம். வாயை திறந்து சாத்தானை ஜெயித்தவரை ஆராதிப்போம். சாபை வென்ற நல்லவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நல்லவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். பாடுவோமா? ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். நல்ல கைதட்டி வியாதிகளை நீக்கியதால் உங்களை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. வாதைகளை போக்கியதால் உம்மை நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. வார்த்தையால் உயிர்ப்பித்த தேவனை நாங்கள் ஆராதிப்போம். வாழ்வாங்கு வாழ வைத்தவரை ஆராதிப்போம். பலமா வியாதிகளை நீக்கியதால் ஆராதிப்போம். வாதைகளை போக்கியதால் ஆராதிப்போம். வியாதிகளை நீக்கியதால் ஆராதிப்போம். வாதைகளை போக்கியதால் ஆராதிப்போம். வார்த்தைகளால் உயிர்ப்பித்தார் ஆராதிப்போம். வாழ்வாங்கு வாழ வைத்தார் ஆராதிப்போம். வார்த்தைகளால் உயிர்ப்பித்தார் ஆராதிப்போம். வாழ்வாங்கு வாழ வைத்தார் ஆராதிப்போம். ஆராதிப்போம், சேர்ந்து பாடுவோம். செய்தவரை ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். சேர்ந்து சொல்லுங்க. ஆராதிப்போம், 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 நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். தாழ்விலே நினைத்தவரை ஆராதிப்போம். தலை நிமிர செய்தவரை சொல்லுங்கயா. தாழ்விலே நினைத்தவரை ஆராதிப்போம். தலை நிமிர செய்தவரை ஆராதிப்போம். அடிமரத்தை துடிக்க வைத்து ஆராதிப்போம். தலைமுறையை செழிக்க வைத்தீர் ஆராதிப்போம். பாடுங்க. அடிமரத்தை துளிக்க வைத்தீர் ஆராதிப்போம். தலைமுறையை செழிக்க வைத்தீர் ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், கரங்களை உயர்த்தி செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். சொல்லுங்க. ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். ஆராதிப்போம், 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 நன்றி பலிகளேந்தி பலிகளேற்றி ஆராதிப்போம். சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம், சபையாக ஆராதிப்போம். பாடுங்க. ஓ, சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஆராதிப்போம். பாடுவோமா? சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆடுவோம், சபையாக ஆராதிப்போம். எல்லாரும் சேர்ந்து துதிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம், பரிசுத்தமாய் ஆராதிப்போம். ஆராதிப்போம், 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 எல்லாரும் நன்மை செய்தவரை ஆராதிப்போம். நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். சொல்லுவோம். ஆராதிப்போம், ஆராதிப்போம், நன்மை செய்தவரை ஆராதிப்போம். சொல்லலாமா? நன்மை செய்தவரை ஆராதிப்போம், நன்றி பலிகளேற்றி ஆராதிப்போம். பலிகளேற்றி ஆராதிப்போம்.
முதல்ல வாசிப்பாங்க, மறுபடியும் நம்ம சேர்ந்து வாசிக்க போகிறோம். 29வது வசனம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் என்னாகமும் 10 வசனம் 29 வாசிங்க. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாபை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்றான். ஆமென், அல்லேலூயா. இப்போ எல்லாம் வேதம் இருக்கிறவங்க வேதத்தை படிங்க, வேதம் இல்லாதவங்க டிஸ்பிளேல நான் உங்களுக்கு வசனம் நாங்கள் போட்டிருக்கிறோம், எல்லாம் சத்தமாக வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, வாக்குத்தத்தம் நிறைவேற நம்ம என்ன செய்ய வேண்டும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதத்தில் 3 வாரமும் நம்ம 3 விதமான செய்திகளை கேட்டோம். அந்த 3 விதமான செய்திகளும் வாக்குத்தத்தத்தை சார்ந்ததாகவே இருந்தது. ஞாபகப்படுத்தலாம். முதல் வார செய்தி, ஆரோனுடைய கோல் மட்டும் ஏன் துளிர்க்க வேண்டும். ஞாபகம் இருக்கா? பார்க்காதவங்க யூடியூப் சேனலில், நம்ம சேனலில் போய் பாருங்க. முதல் செய்தி, ஆரோனுடைய கோல், 12 கோத்திரத்தில் ஏன் ஆரோனுடைய கோல் மட்டும் துளிர்க்க வேண்டும். 2வது வாரம் செய்தி கேட்டோம், வாசனை வீச, பூ பூத்து, அப்போ வாசனை வீச நம்ம என்ன செய்ய வேண்டும். 3வது வாரம் கேட்டோம், பலன் கொடுக்க நம்ம என்ன செய்ய வேண்டும். வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்போ நம்ம வாழ்க்கை கனியுள்ள வாழ்க்கையாக இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு கேட்டோம். அப்போ நான் நேற்று செய்தி எடுக்கிறப்ப இந்த 4வது வாரமும் வாக்குத்தத்தத்தோடு நம்ம செய்தி கொடுத்துட்டோம்னா அடுத்த புதிய மாதத்தில் நம்ம வேற நிறைய செய்திகளை கேட்க ஆயத்தப்படலாம். அல்லேலூயா. அப்போ இந்த 4வது வாரத்தில் 3 விதமான வாக்குத்தத்தங்களும் நமக்கு கடந்து வந்திருந்தாலும் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு சில கட்டளைகள் உண்டே. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறதுக்கு சில நிபந்தனைகளை கர்த்தர் வைத்திருக்கிறாரே. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் செஞ்சா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆயத்தமா இருக்கீங்களா? பேசுகிறது கர்த்தரா இருப்பாரானால் அவருடைய வார்த்தை விறகாயும் கேட்கிற நம்மளை அக்கினியாயும் கர்த்தர் இந்த காலையில மாற்ற போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. உங்களை என்னை நேசிக்கிறார். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ரொம்ப நல்லவர். பாவத்தை வெறுக்கிறவர், பாவிகளை நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. பாளையத்துக்கு புறம்பாய் இருந்த நம்மளை, பாவியிலும் பிரதான பாவியான நம்மளை கர்த்தர் கிருபையாய் இரத்தத்தினால மீட்டு கொண்டு அவருடைய பிள்ளை என்கிற சுதந்திரத்தை கொடுத்து இன்னைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது? நல்ல கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வருஷம் அந்த வாக்குத்தத்தம் நல்ல வாக்குத்தத்தம். சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. அந்த நல்ல வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில பலிக்க வேண்டுமானால் தேவன் கொடுத்த 4 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, இந்த வாக்குத்தத்தம் ஏன் வாழ்க்கையில நிறைவேறணும்னா நம்ம வாழ்க்கையில நம்ம ஊழியத்துக்கு 2வது ஜெபிக்கலாம் தேவ ஜனமே. முதலாவது ஏன் வாழ்க்கையில நிறைவேறணும்னா சொல்லுங்க, அதற்கு பாத்திரவானா நம்ம நடக்க வேண்டும். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். அந்த வாக்குத்தத்தம் நம்மளோட வாழ்க்கையில ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறணும்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மளோடு கூட இடைப்படும்படியா கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நல்லன்னைக்கு ஆராதனை நேரம். ஆனா அந்த ஆராதனை நேரத்துல எவ்வளவு தடங்கள் நமக்கு இல்லை. பிள்ளைகள் நல்லா இரவு முழுவதும் ஜெபம் பண்ணி அவ்வளோ ஆயத்தத்தோடு கூட வந்தாங்க. சில நேரத்தில் சில பிரச்சனைகள், சத்துருவினுடைய பிரச்சனைகளை அப்படியே பிரசனத்தை தடை பண்ணும். இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தைக்கு அப்படி தடை வரக்கூடாதுன்னா நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு ஹல்லேலூயா நல்லா வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர்
நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நல்ல ஸ்தோத்திரம். துதிக்க துதிக்க தான் நமக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கோட்டையும் கீழே விழும். சின்ன பிள்ளைங்க எல்லாம் கண்ணை மூடுங்க பார்ப்போம். நல்ல கரத்தை உயர்த்தியோ நல்ல வாய் திறந்தோ நீங்க சொல்லுங்க, ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நீங்க நல்லவர் 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 ஆண்டவரே. என் வாழ்க்கையில இந்நாள் வரைக்கும் நீங்க நல்லவரா இருந்தீர். சத்துரு துதிக்க விட மாட்டான். அவன் கேட்பான், உனக்கு என்ன ஆண்டவர் நன்மை செஞ்சிட்டாருன்னு நீ துதிக்க வந்திருக்கிற. ஓ வாழ்க்கையில நிலைமை ரொம்ப மோசமாக்கிட்டே இருக்குது. கர்த்தர் உனக்கு என்ன நன்மை செய்தார் ஹalleluya அப்படின்னு கேட்பானா? நீங்க திருப்பி பதில் சொல்லுங்க, நான் ஜீவனோடு கூட இருப்பதே கர்த்தருடைய பெரிய கிருபை. ஹalleluya ஹalleluya. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த மாதத்தை நான் முடிக்க போகிறேன். இந்த மாதத்தை சுகமா முடிக்க போகிறேன். இந்த மாதத்தை சமாதானத்தோட முடிக்க போகிறேன். இந்த மாதத்தை பாதுகாப்போட நான் முடிக்க போகிறேன். இந்த மாதத்தை பலத்தோட நான் முடிக்க போகிறேனா அது கர்த்தர் என் மேல வைத்த கிருபை. அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு என் ஆண்டவர் என்ன வேணாலும் நமக்காக செய்வார், சபைக்காக செய்வார். ஹalleluya சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே இந்த வாக்குத்தத்தம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறுவதாக. அது நிறைவேற கூடாதபடிக்கு சத்துருவினுடைய சகல சூழ்நிலைகளையும் தடைகளையும் மேற்கொள்ள இந்த காலையில கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே அந்த வாக்குத்தத்தம் எனக்கு தூரமானது அல்ல. அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, அது ஈசாக்குக்கு மாத்திரம் அல்ல. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் இந்த காலை வேளையிலே அந்த ஆரோனின் கோலை துளிர்க்க பண்ணுகிற அபிஷேகம், பூ பூக்க வைக்கிற அபிஷேகம், வாதும பழங்களை கொடுக்கிற அபிஷேகம் இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில நிறைவேறுவதாக நிறைவேறுவதாக. ஆசீர்வாதத்தை கட்டவிழ்க்கிறேன். ஆசீர்வாதம் கட்டவிழ்க்கப்படுவதாக. எங்க பிள்ளைகள் ஏக்கத்தோடு, ஐயா என்னையும் நினைங்க, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என் கோல் துளிர்க்கணும்னு சொல்லி யாரெல்லாம் விரும்பி தேவ சமூகத்தில் கதறிக்கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்குவதாக, இப்பொழுது இறங்குவதாக. மோசேயை முட்செடியில சந்தித்த கர்த்தருடைய அபிஷேகம் இப்பொழுது இறங்கட்டும், இப்பொழுது இறங்கட்டும். பெற்றுக்கோ பெற்றுக்கோ, உன்னுடைய கோல் இந்த ஆண்டு துளிர்ப்பதாக. இயேசுவின் நாமத்தினாலே அது துளிர்விடக் கூடாதபடிக்கு சத்துருவினுடைய தடைகள், மனுஷீக ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மூதாதையுடைய சாபங்கள் இந்த காலை வேளையிலே உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. என் கோல் துளிர்க்கலையே, என் கோல் துளிர்க்க மாட்டேங்குதே. இவ்வளவு ஜெபிக்கிறேன், இவ்வளவு உபவாசிக்கிறேன், தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறேன். என் வாழ்க்கையில ஏன் ஒரு ஆசீர்வாதம் இல்லை? ஏன் கர்த்தர் என்ன நினைக்கல? ஏன் ஆண்டவர் என்ன மறந்துட்டாரா அப்படின்னு பல கேள்விகளோட வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த ஆண்டு உன் கோலை துளிர்க்க பண்ண வைக்க நீ ஆராதித்த தேவன், நீ நம்பி வந்த இயேசு கட்டாயம் இந்த கால வேளையில உங்க வாழ்க்கைய, உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை இந்த ஆண்டு தூக்கிடுவார். உலர்ந்து போனதுதான், ஜீவன் இல்லாததுதான். உதவி செய்ய ஆண்டவர் உதவி செய்யணும்னு நினைச்சிட்டா எல்லா மனுஷனுடைய உதவியின் கரத்தை அடைச்சிருவார். ஆண்டவர் தூக்கணும்னு நினைச்சிட்டா ஒரு மனுஷனுடைய நினைவுக்கு கூட நம்ம வரமாட்டோம். அப்பதான் சொல்லுவோம், இந்த ஆசீர்வாதம் எல்லாம் என் ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. ஹல்லேலூயா, ஆமென். நல்ல உற்சாகமா கேளுங்க. இந்த வருஷம் கர்த்தர் கட்டாயம் நம்ம எல்லாத்தையும் நினைச்சிருவார். ஹல்லேலூயா. வாசித்த வசனத்துல இஸ்ரவேலாகிய நமக்கு தேவன் நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய ஆலயத்துக்குள்ள வந்துட்டு உங்க பிரச்சனை, உங்க போராட்டத்தை நினைச்சுக்கிட்டே உள்ள உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனமுமே இல்லை. வசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை, நல்ல கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் செய்திகள் தீர்க்க தரிசனமாய் வரும் பொழுது அதை யாரெல்லாம் ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறோமோ அது நம்மளோட வாழ்க்கையில கர்த்தர் அப்படியே அவரும் நிறைவேற்றுவார். உள்ள வந்து உட்கார்ந்துட்டு என் பிரச்சனையவே நினைச்சிட்டு உட்கார்ந்துருந்தா அதுல அழைச்ச ஆண்டவருக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை,
ஆலயத்துக்கு வந்த எனக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அல்லேலூயா. ஸோ 2 மணி நேரம் 1 மணி நேரம் நல்ல முழு சிந்தையோடு நீங்கள் கேட்டு பாருங்க. திரும்பி போகும் பொழுது நான் சொல்லுகிறேன், வந்த வண்ணமாய் கர்த்தர் நம்மளை அனுப்புகிற தேவன் அல்ல, என் தலையை துளிர்க்க பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதபடிக்கு சத்துருவும் பலமாய் போராடுவான். ஒன்று புரிந்துக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க, வாக்குத்தத்தம் வந்து விட்டது, ரைட்டு. ஜனவரி மாதம் வாக்குத்தத்தம் நியூ இயர் சர்வீஸில் இந்த வாக்குத்தத்தத்தை வாசித்தோம். வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? என்னாகமம் 17:8 வாசிங்க. உங்களுக்கு தெரியலனா நாங்கள் போர்டில் அடித்து வச்சுருக்குறோம், வாசிங்க. ஆரோனு கோல் துளிர் விட்டு பூ பூத்து வாதும பழங்களை கொடுத்தது. அப்பப்போ மறந்துடக்கூடாதுங்கிறக்காகவே போர்டாக அடித்து மாட்டிக்கிட்டோம். அதை போகிறப்பெல்லாம் பார்த்து ஜோம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே போங்க. அல்லேலூயா. ரைட். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா இந்த பிபிஏ திருச்சபைக்கு கர்த்தர் நல்ல வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அது நியூ இயர் ஆராதனையோடு நல்லா சொல்லிட்டு போகிறதுக்காக தேவன் அந்த வாக்குத்தத்தம் கொடுக்கல. அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம எப்படியெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கர்த்தர் இன்றைக்கு பேச போகிறார். எடுத்து என்னோடு வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ரோமர் 4:21. வேதம் இருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் திருப்புங்க. ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல யாரை குறித்து நம்ம வாசிக்க போகிறோம்னா, நம்மளுடைய விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் சந்தித்த, தேவன் செயல்பட்ட, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவைகளை, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமேன்னு சத்தமா சொல்லுங்க. அப்ப முதல்ல வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானா தேவனுடைய பிள்ளைகள் அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க வேண்டும். என்ன பண்ணணும்? தேவன் பாரபட்சம் உள்ள தேவன் அல்ல. இந்த மாதம் கார்களின் மாதம் அப்படின்னு பாஸ்டர் சொன்னார். கண்டிப்பாக சொல்கிறேங்க, இந்த பிள்ளைங்க கார் வாங்கினவங்களோ கார் வாங்க போகிறவர்களோ உங்களுடைய வருமானத்தை வைத்து தேவன் அதை கொடுக்கிறவர் அல்ல. யானை வாங்கிட்டா சாட்டை ஆண்டவர் தான் கொடுக்கணும், கார் வாங்கிட்டா அவர் தான் பெட்ரோலும் ஊற்றணும். அல்லேலூயா. என்ன பண்ண போறோம்னா வாங்கினவங்க கவலைப்படாதீங்க, வாங்க போறவங்க எப்படி வாங்க போறோம்னு கவலைப்படாதீங்க. பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்காவிட்டா ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கட்டாயம் இந்த வருஷம் எல்லாரும் கார் வாங்குவீங்க. அல்லேலூயா. ஆனா அந்த வாக்குத்தத்தம் வந்ததுன்னா நான் எல்லாம் எங்க வாங்க போறேன், என் கோலெல்லாம் எப்படி துளிர்க்கும்னு நான் சொல்லக்கூடாது, அதை விசுவாசிக்க வேண்டும். ரொம்ப ஈஸிங்க பிரசங்கம் பண்றது, கேட்கறது ரொம்ப ஈஸி. ஆனால் அதை நடைமுறை வாழ்க்கையில் வரும் பொழுது அதை பிரயாசப்படுத்துவது ரொம்ப கடினம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் விசுவாசித்தார், அதனால அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு நம்ம பார்த்துட்டோம். ஆனால் அந்த விசுவாசம் எப்படி தெரியுமா விசுவாசித்தான்? ஆபிரகாமுடைய சரீரம் செத்து போயிருச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போயிருச்சு, நம்புறதுக்கு வழியே இல்லை. ஆனாலும் விசுவாசித்தான். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா முதல்ல அந்த வார்த்தை ஜீவனோடு கலக்கணும், நம்ம ரத்தத்தோட கலக்கணும், நாடி நரம்புக்குள்ள அந்த வாக்குத்தத்தம் உள்ள வாங்கிக்கணும். என்ன இந்த வருஷம் கர்த்தர் துளிர்க்க பண்ண வைக்க முடியும் அப்படின்னு நம்பணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா நல்லா 3 முறை அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. முதல் ஸ்டெப்பே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ விசுவாசிக்கணும். உங்களுக்கும் எனக்கும் பேர் என்னன்னா விசுவாசி சொல்லுங்க. ஆனா நமக்குள்ள என்ன இல்லை? விசுவாசமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, அன்பு சபையே, இந்த பிபிஏ சபைக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தம் கட்டாயம் நிறைவேறும், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவர் பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல. ஆனா முதல்ல அதை நம்ப பழகணும், அதை விசுவாசிக்கணும், அதை உள்ள வாங்கிக்கணும். ஏன் ஆண்டவர் எனக்கு செய்வார் அப்படின்னு நம்பணும். என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த விசுவாசம் செய்தி நிமித்தமா வராது, இந்த விசுவாசம் கேட்கறது நிமித்தமா வராது. சூழ்நிலைக்குள்ள நம்ம போறோம் பாத்தீங்களா, பிரச்சனைக்குள்ள
போராட்டத்துக்குள்ள, பாடுகளுக்குள்ள, அவமானத்துக்குள்ள, நிந்தைக்குள்ள, ஒன்றுமில்லாத சூழ்நிலைக்குள்ள நம்ம போகும் பொழுது அந்த விசுவாசத்தின் வாக்குத்தத்தத்துக்கு சில டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்ல கர்த்தர் பாப்பார், இவன் வாக்குத்தத்தத்தை நம்புறானா இல்ல மனுஷனை நம்பி போறானா. அல்லேலூயா. நம்மளுடைய பதில் என்ன? யாரை நம்புறோம்? ஆமாவா? உண்மைக்குமா? தலையாவது ஆட்டுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு இந்த காலையில, யார் வார்த்தையை நீ நம்ப போற? உறவுகள் சொல்லிச்சு, இந்த குடும்பம் உருப்படாது, இந்த குடும்பம் விளங்காது, இது முன்னேறாது, இந்த பிள்ளைகள்லாம் ஒண்ணுக்கும் உதவாத பிள்ளைங்க, இது கடங்காலையான குடும்பம். அல்லேலூயா. டாக்டர் சொல்லிட்டாரு, ரிப்போர்ட்டை பார்த்துட்டு உனக்கு ஆபரேஷன் தான். ஆண்டவர் கேட்கிறார், இன்னைக்கு யார் வார்த்தையை நம்ப போற? ஸ்ட்ராங்கா சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நான் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன். ஒவ்வொரு வார செய்தியும் இங்க இருக்கிற ஃபேனுக்கும் லைட்டுக்கும் கட்டடத்துக்கும் மைக்கும் இல்லைங்க, அவருடைய சாயலாய் படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கத்த சொல்லுகிறார், இந்த வருஷம் உன் கோல் துளிர்க்கும், ஆனா முதல்ல அந்த வாக்குத்தத்தத்தை உள்ள வாங்கிக்கோ, அந்த வாக்குத்தத்தத்தை முதல்ல விசுவாசி. என் சூழ்நிலையை பார்க்க மாட்டேன், என் பிரச்சனையை பார்க்க மாட்டேன், என் குடும்பத்தின் நிலைமையை நான் பார்க்க மாட்டேன். சொல்லுங்க, ஏசப்பா இந்த ஆண்டு என்ன நீங்க உயர்த்தியே ஆகணும்னு வார்த்தையில கிரியையில கர்த்தர் வெளிப்படுத்த ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையும் பார்க்காதீங்க. சொல்லுங்க, அப்படியே கை கட்டியெல்லாம் செய்தி கேட்க கூடாது. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. இனி 3 பாயிண்ட் உங்களை நம்பி எடுத்துட்டு வந்திருக்கிறேன். சொல்லுங்க, யாரையும் பார்க்க மாட்டேன். நான் எப்படி சொன்னேன்? யாரையும் அப்படி, அப்பதான் தூக்கலாம் அப்படி லைட்டா கலை. அதுக்காக ஒரு சின்ன எக்ஸசைஸ். சொல்லுங்க, யாரையும் பார்க்க மாட்டேன். சைடில் பார்க்க மாட்டேன், ரைட்டில் பார்க்க மாட்டேன், லெஃப்டில் பார்க்க மாட்டேன். முன்னாடி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, சொய்ங்க. சொல்லுங்க, சைடில் பார்க்க மாட்டேன், லெஃப்டில் பார்க்க மாட்டேன். சின்ன பிள்ளைங்களாம் செய், ஃப்ரண்ட்டில் பார்க்க மாட்டேன், பேக்கில் பார்க்க மாட்டேன். யார் எப்படி வந்தாலும் யாரை குறித்து எனக்கு கவலை இல்லை. உங்கள் வீட்டுக்காரர் சொல்லுவார், ஏது நிறைவேறாதடி நமக்கெல்லாம். பிள்ளைங்க சொல்ல, அம்மா அதெல்லாம் நமக்கு நிறைவேறாது. யாரையும் பார்க்காதீங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி முழு விசுவாசத்தோட நம்பும் பொழுது, விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய கோலை துளிர்க்க பண்ண எனக்கு வல்லமை உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்காம அந்த நன்மை வேறு ஒரு மனுஷனுக்கு அல்லவே. ஹல்லேலூயா. 50-50 எல்லாம் என்னைக்குமே ஆண்டவர்ட்ட ஆகாது. 50% நம்ம பலன், மீறி 50% ஆண்டவரை சார்ந்து கொள்ளுதல். அப்படியெல்லாம் இல்லைங்க. முதல்ல விசுவாசிங்க. 2வது வசனம் சொல்லுது, முழு நிச்சயமாய் நம்பி. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறக்கு செகண்ட் ஸ்டெப்பு முழு நிச்சயமா. 50-50 எல்லாம் இல்லை, 99.9 இல்லை, 100% அவரை பிடிச்சிக்கணும்ப்பா. நீங்கள் சொன்னீங்க செய்யுங்க, நீங்கள் சொன்னீங்க செய்யுங்க, எனக்கு நீங்கள் செய்யாமல் யாரு அப்படின்னு ஒரு ஃபைட்டே பண்ணணுங்க. முழு நிச்சயமா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, முழு நிச்சயமா இந்த வருஷம் நான் ஆண்டவரை நம்ப போகிறேன். அல்லேலூயா. என்றைக்குமே 2 கூட்டம் சபையில் இருக்கு. ஒன்று பார்த்ததை நம்புகிற கூட்டம், அது ரொம்ப ஈஸி தானே. இப்போ இந்த இடத்துல நான் இருக்கிறேன், என்ன எல்லாரும் பார்க்குறீங்க தானே, என்ன எல்லாத்துக்கும் தெரியுதா? இப்போ நான் இந்த இடத்துலையே இல்லை, என் சத்தம் மட்டும் கேட்குறோம். ஆனால் உங்களுக்கு பரிச்சயமான சத்தமாக இருக்கிறதுனால பாஸ்டமாக காணலை, ஆனால் உங்கள் சத்தத்தை மட்டும். அப்போ 2 கூட்டம், ஒன்று காண்கிற கூட்டம், இன்னொன்று காணாத கூட்டம். ஆண்டவர்கிட்ட இந்த வருஷம் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் காணாமல் உங்களை விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு என் கோல் துளிர்க்கும் என்று. நான் வீட்டை வாங்கி, காரை வாங்கி, ஆஸ்தியை வாங்கி, அந்தஸ்தை வாங்கி, அதை வாங்கி, இதை வாங்கி இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுதுன்னு சொல்லி மகிமைப்படுத்துவது முதல் கூட்டம். எதையுமே நான் பார்க்கல, எதையுமே உங்கள்கிட்ட நான் வாங்கல, ஆனா நான் துதிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த ஆண்டு என் கோல் கட்டாயம் துளிர்க்கும், கட்டாயம் என்னுடைய கர்ப்பம் திறக்கப்படும், கட்டாயம் என் குடும்பம் ரட்சிக்கப்படும், கட்டாயம் என் பலவீனம் மாறும், கட்டாயம் என் சூழ்நிலை மாறும், கட்டாயம் என் கடன் மாறும்னு
சொல்லி என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தேவன் அனுமதிப்பதற்கு முன்பதாகவே, அந்த ஆசீர்வாதத்தை நான் பார்ப்பதற்கு முன்பதாகவே என் இருதயம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் முழு நிச்சயமா எனக்கா ஏதாகிலும் இந்த ஆண்டு செய்வார். அல்லேலூயா. முதல்ல விசுவாசிக்கணும் வாக்குத்தத்தம் நிறைவேற. ரெண்டாவது ஸ்டெப்பு, முழு நிச்சயமாய் நம்பும் பொழுது என் ஆண்டவர் எனக்காக இறங்கி வந்து இந்த ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கடந்து போன காலத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, நினைக்காதீங்க. போன வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம், போயிருச்சே போன வருஷம். அட் பிரசன்ட் இப்ப இருக்கிற சூழ்நிலையும் பார்க்காதீங்க. ஆபிரகாம் அப்படிதான் பார்த்தாரு. ஆண்டவர் வந்து சொன்னோனையும் 100 வயசுங்க, என்ன இல்லை, என்ன ஆண்டவரே சொன்ன உடனே வாக்குத்தத்தம் ஆபிரகாமோட வாழ்க்கையில நிறைவேறவில்லை. பல ஆண்டுகள் கழித்தது, பல ஆண்டுகள் போயிருச்சு. அப்ப நம்மளை போலவே ஆபிரகாம் ஒரு மனுஷன் தானே, ஆமாவா இல்லையா? சந்தேகம் வந்திருக்குமா வந்திருக்காதா? என்ன ஆண்டவரே திடீர்னு அவரு பாட்டுக்கு வந்தாரு, திடீர்னு ஒரு குழந்தைய கொடுப்பேனாரு, திடீர்னு போயிட்டாரு, இன்னும் என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட அப்படின்னு நினைக்க வேண்டிய ஒரு தருணத்தில் முழு நிச்சயமாய் சூழ்நிலைகள் எதையுமே பார்க்கல. வயசாயிட்டே போகுது, காலம் கடந்துக்கிட்டே போகுது, நான் என்ன பண்ண போகிறேன், என் சந்ததியே இந்த தேசத்தில் இல்லாமல் போயிருமோன்னு எதையுமே மைண்ட் பண்ணல. ஒன்னே ஒன்று, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் என் கர்த்தர் சொல்லிட்டார் செய்வார். என் ஆண்டவர் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார், என் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டான்னு நான் நினைக்கிறேன். அவர் உட்கார்றப்ப, எந்திரிக்கிறப்ப, நடக்கிறப்ப, போறப்ப, வரப்ப எத்தனையோ ஏளனங்கள் அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்திருந்தாலும் ஆபிரகாமுடைய கண்கள் இயேசுவாகிய வாக்குத்தத்தம் பண்ணினவரை மாத்திரம் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் கர்த்தர் இறங்கி வந்தார். ஆண்டவர் ஒரு நாள் இறங்கி சொல்லுங்க வருவார், என்னை பார்க்க, என்னை ஆசீர்வதிக்க, என்னை தூக்கிவிட, என் பேரை பெருமைப்படுத்த. அல்லேலூயா. ரெண்டாவது, முழு நிச்சயமாய் நம்புங்க. சூழ்நிலைகள் சாதகமாக இருக்காது, ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அன்பு தேவ சபை, இந்த பிபிஎஸ் சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை, இந்த ஆண்டு ஒன்று நான் நினைக்க போகிறேன். அது எல்லா செய்தியோட இந்த செய்தியாக கேட்டுறாதீங்க. ஒவ்வொரு நாளும் 3 லைனு வசனம் தான். இதை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. காலையில் எந்திரிச்சோன்னே இந்த வசனத்தை சொல்லுங்க. நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. இது ஒரு பாட்டாக கூட ராகமாக எடுத்து பாடுங்க. நம்ம எப்படி பாடுனாலும் நம்ம ஆண்டவர் நம்ம மேலே பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு புது டியூன் இந்த பாட்டுக்கு போடுங்க. நீங்களே ஒரு பாட்டை கட்டுங்க. நீங்கள் பாடி துதித்து ஆராதித்து பாருங்க. கர்த்தர் நினைப்பார், அப்பா இந்த வருஷம் இந்த சபை விடாத போல இருக்கே, எப்படியாவது நம்ம இவங்களை ஆசீர்வதிக்கணும்னு என் ஆண்டவர் நமக்காக இந்த காலை வேளையில இறங்கி வருகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது ஸ்டெப்பு, அவன் தேவனை மகிமைப்படுத்தி. 3வது என்ன பண்ணுனா, மகிமைப்படுத்தணுங்க. எப்படி மகிமைப்படுத்தணும்? பிள்ளை இல்லாதவங்க நிறைய தம்பதிகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, கடனோடு நிறைய பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, வியாதியோடு நிறைய பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுடைய ரட்சிப்பக்காய் காத்திருக்கிற ஒரு கூட்டம் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. நீங்க இப்பயே ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. எப்படி மகிமைப்படுத்துவீங்கன்னா, எனக்கு இந்த ஆண்டு ஒரு குழந்தையை கொடுத்ததுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆண்டு என் கடன் மாற்றப்பட்டதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஆண்டு என் பிள்ளைகள். அதாவது நம்ம தான் ஆண்டவர் ஏதாவது ஒன்று செய்யணும்னு எதிர்பார்க்கிறோம், ஆனா ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம சில காரியத்தை எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் நீ செய் முதல்ல, அப்போ நான் இறங்கி வருவேன். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஆண்டவரே முதல்ல நீங்கள் செய்யுங்க, அப்போ நான் துதிக்கிறேன். நான் தான் சொல்லிட்டேன், சபையில் 2 கூட்டம், காண்கிற கூட்டம், காணாத கூட்டம். கர்த்தர் இந்த காலையில் சொல்கிறார், ஆண்டவர் அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடியே மகிமைப்படுத்த வேண்டும். சொல்லுங்க, முதல்ல விசுவாசிக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்? முழு நிச்சயமா ஸ்ட்ராங்காக உங்கள் பேஸ்மெண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பிரச்சனை வந்தாலும் யாரும் நம்மளை அசைக்க முடியாது. அல்லேலூயா. 3வது ஆண்டவரை மகிமைப்படுத்தினீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறும். அல்லேலூயா. கடந்த நாட்களிலே நான் வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டத்தில் சொன்னேன், ஒரு போதகருடைய அடக்க ஆராதனைக்கு நம்முடைய போதகர் போயிருந்தார். அந்த போதகர் எப்படி மரித்து போனார் அப்படின்னு நான் பாஸ்டர்கிட்ட வந்ததுக்கப்புறம் கேட்டேன், எப்படிப்பா அவர் மரிச்சார்? அந்த போதகருக்கு 50வது வயதை பார்க்க இன்னும் ஒரு 4 மாதம்தான் இருக்குது. 50வது வயதை பார்க்க தன்னுடைய பிள்ளையோடு ஒரு வளர்ந்துட்டு இருந்தார். அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் மென்டல் ரிட்டார்டு. ஆனால் அந்த பாஸ்டர் வந்து வெளியில் போயிட்டு கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கிறாரு. அந்த பாஸ்டர் வந்தால் தான் அந்த குழந்தை சாப்பிடுமா. நியர்லி ஒரு 18 வயசு இருக்குங்க.
மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளை. அப்போ அந்த பொண்ணு கேட்டுச்சான், ஏன் நீங்கள் லேட்டாக வந்தீங்க? அப்போ அந்த பாஸ்டர் அந்த குழந்தையை சமாதானப்படுத்தி அந்த குழந்தைக்கு சோறு ஊட்டும் பொழுது அவங்க மனைவிட்ட சொன்னாராம், எனக்கு ஏதோ நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்குது. உடனே 1 மணி நேரம் போராடி இருக்கார். அவர் பிறந்ததுலேருந்தே மருத்துவமனைக்கு போனதே கிடையாது, ஒரு ஊசி கூட அவர் போட்டது கிடையாது. அப்புறம் போராடி எப்படியோ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. டாக்டர் சொன்னாங்களாம், இவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, சீக்கிரம் ஈரோடு கொண்டு போயிருங்க. உடனே ஈரோடு கொண்டு வந்திருக்காங்க, ஐசியூவில் சேர்த்துருக்காங்க. ஐசியூலையே 6 சிவியர் அட்டாக் வந்திருக்கு. அடுத்தடுத்து பட்டு பட்டு பட்டுன்னு 6 முறை அந்த போதகர் மரித்து போயிட்டார். இன்னைக்கு அந்த சபையினுடைய நிலைமையை நாங்கள் நினச்சி பார்க்குறோம். மூளை வளர்ச்சி இல்லாத அந்த பிள்ளை, பெண் குழந்தை, அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை நினச்சி பார்க்குறோம். அவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். மரண பரியந்தமோ அவரை விட்டால் இந்த பூமியில் நமக்கு வேற மார்க்கமே இல்லை. எதுக்கோ புலம்புறோம்ல, எதுக்கோ அழுகிறோம்ல, ஒரே ஒரு காரியம் ஆண்டோட்ட சொல்லுங்க, இந்த மாதத்தை நம்ம சுகமாய் முடிக்கிறோன்னு சொன்னால் அவருடைய கிருபை இல்லாமல் ஒரு செகண்ட் கூட இந்த பூமியில் நம்மளால வாழ முடியாது. உணர்றீங்களா? உணர்றோமா? உட்கார்ந்தவனமா 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இதுவரை என்னை கொண்டு வந்ததுக்கு நான் ஏமாத்தீர், இதுவரை என்னை நடத்தி வந்தீர். ஆனால் சில நேரத்தில் நம்ம ஆண்டவரை சரியா புரிஞ்சிக்கல தேவஜனமே. அவர் எந்த பாதையில் நடத்தினாலும் அவர் திராணிக்கு மேலே சோதிக்கிறவர் அல்லங்கிறத மட்டும் நீங்கள் ஆழமாக பிடிச்சுக்கோங்க. ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிள்ளை இவ்வளோ தாங்குவான், இதுக்கு மேலே அவன் தாங்க மாட்டான். பொல்லாத நம்மளே நம்ம பிள்ளைகளுடைய ஸ்தோத்திரம், இவ்வளோதான் என் குழந்தை தாங்கணும், அதுக்கு மேலே அந்த பிள்ளையை நம்ம என்ன பண்ண மாட்டோம், சோதிக்க மாட்டோம், டெஸ்ட் பண்ண மாட்டோம். ஆனால் ஆண்டவர் இந்த காலையில் சொல்லுகிறார், இந்த மாதத்தை முடிக்கிறதுக்குள்ள எத்தனை கேள்விகள் இல்லை, எத்தனை வாக்குவாதங்கள் இல்லை ஆண்டவர்கிட்ட, எத்தனை தர்க்கம் பண்ணணும் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிற அந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா நீ என்னை நம்பி தான் ஆகணும், நீ என்னை மகிமைப்படுத்தி தான் ஆகணும். ஒரு நாள் ஆண்டோட்ட கேள்வி கேட்கறதுனால நம்ம காலங்கள் குறைஞ்சிரும்னு நினச்சி நம்மளுடைய சோதனையில் நம்ம கேட்குறோம். ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்ம கேள்வி கேட்கும் பொழுது நம்ம வனாந்திரம் அதிகமாகுமே தவிர நம்மளோட சோதனையின் காலங்கள் குறையாது. சபை நல்லா அதை புரிந்துக்கணும். வாக்குத்தத்தம் வந்துடுச்சு அப்படின்னா அது உடனே தூக்கி ஆண்டவர் இந்தான கொடுத்துட மாட்டார். அதுக்கு ஒரு பெரிய பிரயாசப்படணும். தேவஜனமே சொல்லுங்க, ஆண்டவரே இப்போ அந்த ஊழியக்காரோடைய மரணத்தை சொன்னேன்ல, இப்போ சொல்லுங்க ஆண்டவரே, இந்த பூமியில் உங்களை இல்லாமல் என்னால் எதுவுமே செய்ய முடியாது, செய்ய நான் விரும்பலை, என்னோட இருங்க. இந்த ஜனவரி மாதம் முழுவதும் இருந்த தேவன் வருகிற புதிய மாதத்தில் என்னோட இருங்க. சொல்லுங்க, என் பிள்ளைகளோட இருங்க, என் கணவனோட இருங்க, என் குடும்பத்தோட இருங்க. ஆண்டவரே நடக்கிற எல்லா புதிய ஊழியங்களோடு உம்முடைய கரம் இருக்கட்டும், எங்கள் சபையின் தரிசனத்தோடு உம்முடைய கரம் இருக்கட்டும். நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியே உங்களை மகிமைப்படுத்துகிற சபையா எங்கள் சபையை மாற்றினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்போல்லாம் உங்களை தைரியமாக நம்பி நான் ஜெபிக்க வைக்கிறேன். முன்னாடிலாம் கண்ணை மூட சொன்னாலே பயமாக இருக்கும், தூங்கிடுவாங்களோன்னு. இப்போ தேவன் இந்த புதிய வருஷத்தில் தேவன் சபைக்குள்ளே நிறைய மாற்றங்களை கொடுத்துருக்கிறார். ஜனங்க அப்படியே ஃபயராக இருக்கிறீங்க. இது போக போக குறைஞ்சிடக்கூடாது. அல்லேலூயா. முதலாவது வாக்குத்தத்தம் நிறைவேற விசுவாசிக்கணும். 2வது எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஆதியாகமம் 27:36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு என்னப்படுவது சரியல்லவா? இதோடே 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைத்து வைக்கவில்லையா என்றான். அல்லேலூயா. இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், வாக்குத்தத்தம் நிறைவேற 2வது என்ன செய்யணும், போராட வேண்டும். சொல்லுங்க, போராடாம இந்த வாக்குத்தத்தம் அப்படியே எடுத்து ஆண்டவர் அப்படியே அலாக்க கையில கொடுத்துட மாட்டார். அல்லேலூயா. நீங்க கலெக்டரேட்டுக்கு போனீங்கன்னா சிறுபான்மையினருக்கு நிறைய சலுகைகள் வச்சிருக்கிறாங்க, நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா போனோடனே வாங்கப்பா நீங்களாம் லோனுக்காக வந்திருக்கிறீங்க, இந்தாங்க உங்களுக்குலாம் லோன் அப்படின்னு கொடுத்துருவாங்களா? அதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்கு. அல்லேலூயா.
அந்த லோனை வாங்குறதுக்குள்ள அப்பப்பா எவ்வளோ பாடு, இதை கொண்டு வா அதை கொண்டு வா, எங்கனாச்சும் குழுவில் லோன் வாங்கியிருக்கியா, எங்கனாச்சும் கட்டாமல் இருக்கிறியா, எல்லாம் நம்மளுடைய நம்பர் அடித்தாலே தெரிஞ்சு போயிடுது. சில போராட்டம் இல்லாமல் சில ஆசீர்வாதம் இல்லை. சொல்லுங்க, போராட்டம் இல்லாமல் எல்லாம் வாய் தரங்க. போராட்டம் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் வரணும்னா நாங்கள் வாயை பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறேன். சில பேர் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. ஆசீர்வாதம் வரணும்னா நான் போராடணும். போராடுனா கார் கிடைக்கும், போராடுனா வீடு கிடைக்கும். அல்லேலூயா. போராட்டம் பண்ணணுங்க ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. உலகத்தில் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. எங்களுக்கு இது கொடுங்க, அதுக்காக ஸ்ட்ரைக் பண்ணுறோம், அது கொடுங்க ஸ்ட்ரைக் பண்ணுறோம். உலகத்தில் உள்ள ஜனங்களுக்கே தெரியுது, அரசியல்வாதிகள்ட்டையும் அரசாங்கம் நம்ம பக்கம் திரும்பணும்னா ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும். அதே போல தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா நீங்களும் நானும் போராடாம அந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்காது. அவ்வளவு ஈஸியா சத்துரு தூக்கி நம்ம கையில கொடுக்க மாட்டான். அல்லேலூயா. உடைப்பாரு. சொல்லுங்க, உடைக்கப்பட்டாதான் உருவாக்கப்பட முடியும். உடைக்கப்படாம திடீர்னு நம்ம கோல் துளிர்த்து பூ பூத்தா நம்ம கால் தெரியாம தலை தெரியாம ஆட ஆரம்பிச்சிருவோம். அப்ப இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா முதல்ல ஆண்டவர் உடைப்பார். இங்க பாரு, ஓம் பலன் அல்ல, ஓன் திறமை அல்ல, ஓன் தாளந்து அல்ல, எல்லாம் என்னைக்கு நான் நீ உணர்றையோ அன்னைக்குதான் உன் கோலை துளிர்க்க பண்ணுவார். அன்னைக்குதான் நம்ம குடும்பத்துல நம்மளுடைய தலையை நிமிர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த யாக்கோபு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளுங்க. இவர் என்ன பண்றாரு, நேரா அப்பாட்ட போய் திருட்டுத்தனமா அப்பாவை ஏமாத்துறாரு. ஆமா தானே? வேகமா போறேன் இந்த பாயிண்ட், ஆனா ரொம்ப சூப்பரான பாயிண்ட். அண்ணன்ட்டையும் ஏமாத்தி வாங்குறான், ரெண்டு பேர்த்தையும் ஏமாத்தி இந்த ஆசீர்வாதத்தை வாங்குறான். அதனால தான் சொல்றேன், 2 முறை என்ன ஆசீர்வதித்து என்ன ஏமாத்தி வாங்கிட்டேன். இப்ப ஏமாத்தி ஒரு பெரிய ஆசீர்வாதம் இப்ப யாக்கோபனோட தலைமையில இருக்கு. ஆனா நான் சொல்றேன், என்னதான் ஆசீர்வாதம் உனக்கு இருந்தாலும் அந்த ஆசீர்வாதத்துல நிம்மதியான ஒரு வாழ்க்கை யாக்கோபுக்கு இல்லை. ஏன் தெரியுமா? ஏமாத்தி வாங்கினா, திருட்டுத்தனமா வாங்கினா. அல்லேலூயா. சில நேரத்துல தேவ பிள்ளைகள் வேலை இடத்துல உண்மையா இருங்க, தேவ சபையில உண்மையா இருங்க, கர்த்தருடைய காரியம் வரும் பொழுது உண்மையா இருங்க. ஆசீர்வாதம் என்னமோ இவனுக்கு வந்துருச்சு, ஆசீர்வாதம் வாங்குவதற்கு இவன் கையாண்ட முறை மிக தவறானது. இருந்தாலும் தகப்பன் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு அவனால நித்தம் சந்தோஷமா இருக்க முடியல. மனசாட்சி குத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏ திருட்டு பையலே, இந்த ஆசீர்வாதத்தை நீ நல்ல முறையா உன் தகப்பன்ட்ட வாங்கின. அவங்க அப்பா கேட்கறான், டே பக்கத்துல வா, நீ ஏசாதானா? ஆமா நான் ஏசாதான். ஒரு தகப்பன் மரிக்கிற தருணத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு சூழ்நிலை, எவ்வளவு துணிகரமா அந்த யாக்கோப்பு தகப்பன்ட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்குறானே. அல்லேலூயா. ரைட், இப்போ வாங்கிட்டான். சொல்லுங்க, எதை வாங்கினா? சத்தமா சொல்லுங்க, வாய் தரும் சொல்லுங்க. ரைட், இப்போ வாங்கிட்டான். வாங்கிட்டு இவன் இருதயத்துக்குள்ள ஒரே போராட்டம். ரைட், இப்போ என்ன பண்ணிட்டான்? மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். அங்க போயிட்டு ஆண்டவர் அவனை சும்மாவே விடலை. போயிட்டு எல்லா பரிவாரங்களுக்கு தகப்பனாயிட்டான். தேசம் அவனுடைய ஆசையில நில கொள்ளல. இப்ப திரும்பி வரும் பொழுது இவனுக்கு கொஞ்சம் பயம் உள்ள வருது. அல்லேலூயா. என்னதான் இருந்தாலும் இந்த ஆசீர்வாதம் ஒரிஜினல் ஆசீர்வாதம் இல்லையே. என்னதான் இந்த ஆசீர்வாதமும் ஆடு மாடு மிகுதியான ஒட்டகங்கள் மனைவிகள் அது இதுன்னு இருந்தாலும் யாக்கோபினுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் தெரியாது யாக்கோபு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லி. ஆனா யாக்கோபுக்கு மட்டும் தெரியும், நான் 2 பேர்த்த ஏமாத்தி வாங்கின ஆசீர்வாதத்தினுடைய செல்வ செழிப்புல இந்த யாக்கோபு இருக்கிறான்னு அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், கவனமா கேளுங்க. இப்ப திரும்பி வரும் பொழுது ஆண்டவர்கிட்ட போராடுறான். எதிரமா போராடினா, ஆண்டவரே நான் ஏமாத்தி வாங்கிட்டேன், ஒரு காரணம். 2வது யாப்போக்குங்கிற ஆற்றங்கடையில யாக்கோபு எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டான். யாரை ஓரங்கட்டினான் தெரியுமா? மனைவியை, மறுமனையாட்டிகளை, பிள்ளைகளை, வேலைக்காரவங்களை, ஒட்டகங்களை, செல்வ செழிப்பு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி யாக்கோபு வெறும் கையா ஆண்டவர்கிட்ட வந்து நின்னானோ அதே போல வெறுமனையா வந்து நிக்கிறான். என்ன ஆசீர்வதிங்க. சத்தியம் புரிஞ்சுதா? எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டான். எல்லாத்தையும் கரைக்கு ஏன் அப்புறப்படுத்தினா? இந்த ஆசீர்வாதம் ஒண்ணு கூட நான் உண்மையா வாங்கினதில்ல. இந்த ஆசீர்வாதம் ஒண்ணுக்கும் நான் உண்மையானவன் அல்ல, இதுக்கு நான் உண்மையான சொந்தக்காரன் இல்ல. எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு இப்ப வெறும் கையா ஆண்டவர்கிட்ட வந்து நின்னு கேட்கிறேன், ஆண்டவரே நான் வெறும் கையா நிக்கிறேன், இப்ப என்ன ஆசீர்வதிங்க. அல்லேலூயா. ஆண்டவர் சும்மா ஆசீர்வதிக்கல,
அவனுடைய தாழ்மையை கர்த்தர் பார்த்தார். ஆசீர்வாதம் ரெண்டாவது வரணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? தாழ்மையா. வேதத்தில் வாசிக்க வேணாம். ஆதியாகமம் 30:1 வாசிங்களா? அதை வாசித்துருங்களா? ஆதியாகமம் 30:1 ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட் பாருங்க. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். ஆமென், அல்லேலூயா. லேயாள் ராகேல். இந்த ராகேலுக்கு பிள்ளை இல்லை. ஒரு கட்டத்துல லேயாள் அடுத்தடுத்து பிள்ளைகளை பெத்துக்கிட்டே இருக்கிறதுனால லேயாள் ஒரு கட்டத்துல பயங்கர கோவப்பட்டு சொல்றா, டே ஆண்டவனே, என் புருஷனே, எனக்கு நீ பிள்ளைய போராட ஆரம்பிச்சிட்டா மனுஷன்ட்ட. உடனே அவன் கேட்கிறான், நான் தேவனா? கர்த்தரிலும் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறார். சில நேரத்துல சில ஆசீர்வாதத்தை மனுஷன்ட்ட நம்ம போராடுறோம். புள்ள கொடுக்கலன்னா செத்து போயிருவேன். அவன் நல்லா ஜெபிக்கிறவன் சொல்லிட்டு, அங்கே பாரு, உன் கர்ப்பத்தை நான்லாம் அடைக்கல, கர்த்தர் அடைச்சிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்துல ஏன் நம்ம ஆசீர்வாதம் தடையாகுது தெரியுமா? மனுஷன்ட்ட போராடுறோம், உறவுகள்கிட்ட போராடுறோம், பக்கத்து வீட்டுக்காரனோட போராடுறோம், எகத்த வீட்டுக்காரனோட போராடுறோம், கனவுல காணாதவைகளுக்குள்ள துணிகரமா நுழைஞ்சு போராடுறோம். அதனாலதாங்க ஆசீர்வாதம் நமக்கு டிலே ஆகுது. நம்ம யார்கிட்ட போராடணும்னா, இந்த பூமியில நம்ம எந்த மனுஷன்ட்டையும் போராட வேணாம். போராட வேண்டியது ஒரே ஒரு ஆள், அவரு தான். என்ன நினைங்க, என்ன ஆசீர்வதிங்க. நம்ம எப்படி போராடுறோம்னா, ஆண்டவரே அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், இவங்க கார் வாங்கிட்டாங்க, அவங்க பங்களா வாங்கிட்டாங்க, அதனால என்ன நினைங்க. அப்படியெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க. நம்ம ஜெபம் என்னைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். அல்லேலூயா. பாயிண்ட் டு பாயிண்ட் மாதிரி போகணும். எங்கே போகணும்? ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சு நவுத்திட்டே போகணும். ஆண்டவரே இவங்கள பாருங்க, அவங்கள பாருங்க. இல்லை, என்ன ஆசீர்வதிங்க. என்ன ஆசீர்வதிக்கலன்னா உங்களை நானே சொல்லுங்க விடமாட்டேன். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறலன்னா உங்களை நானே விடமாட்டேன் சொல்லுங்க. என்னையும் ஆசீர்வதிங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு நல்ல ஆழமான கருத்து. இதுவரைக்கும் நான் எல்லாத்தையும் ஏமாத்தி சம்பாரிச்சது எல்லாத்தையும் நான் தூர போட்டுட்டேன், எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டேன். இப்போ ஒண்ணுமே என் கையில இல்லை. சில நேரத்தில் ஆசீர்வாதம் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கும்? ஜீரோலேருந்து. எல்லாத்தையும் கர்த்தர் சூனியமாக்கிடுவார். உறவினர்கள் எல்லாம் விரோதியாக்கிடுவாரு. நம்பின பிசினஸ் பார்ட்னர் எல்லாம் அவன் நான் சொல்லுவான், நீ ஒன்றும் கவலைப்படாத பார்ட்னர், எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் நான் ஷேர் போட்டுக்கிறேன், நீ சும்மா மட்டும் வா. நம்பி உட்கார்ந்துருப்போம். ஃபோன் வருமானு பார்ப்போம். அவன் அழகாக இன்னொரு சிம்மு போட்டு அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பான். அல்லேலூயா. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் அழைத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னா ஒரு பெரிய போராட்டம் போய் தாங்க ஆகணும். ஒரு பெரிய அந்த போராட்டம் எப்படி செஞ்சானா, ஒரு இரவு முழுவதும் செஞ்சான். எப்படிங்க? ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு விடல, ஒரு வாரம் ஜெபம் பண்ணிட்டு விடல, ஒரு ஹோல் நைட்டு. ஆண்டவரே, ஒரே ஒரு ஜெப குறிப்பு தான். இது எப்படிங்க சொல்ல முடியும்? நானும் 1 மணி நேரம் ட்ரை பண்ணேன். அந்த 1 மணி நேரத்துக்கு மேல அந்த ஒரு குறிப்பு சொல்ல முடியல. அப்ப எந்த அளவுக்கு அவன் இருதயத்துல உடைக்கப்பட்டவனா, கர்த்தர் எனக்கு இல்லைன்னா எனக்கு எதுவுமே நடக்காதுன்னு சொல்லி அவன் ஒரு இரவு முழுவதும் போராடினான். அல்லேலூயா. 2வது வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா கர்த்தருடைய பிள்ளைகள் மனிதனோடு போராடுவதை நிறுத்தி கொள்ளுங்க. காண்கிற மனுஷன் எதுவும் நமக்கு நன்மை செய்ய முடியாது. ஆண்டவர்கிட்ட போராட கற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட போராட பழகி கொள்ளுங்க, வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க சொல்லுங்க. ஆண்டவரே, நான் யாரையாட்ட ஏதாவது நான் ஏமாத்தி வாங்கியிருந்தா, கடன் வாங்கினவங்கள ஏமாத்தாம கடன்காரங்களுக்கு காசை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. வேலை இடத்துல கைகள் சுத்தமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. முதலாளி பார்க்கல, கேமரா அங்க இல்லைன்னாலும் நீங்க ஆண்டவர் பார்க்கறாருங்க உண்மையா இருந்தாதான் இந்த வருஷம் உங்க கோல் துளிர்க்கும். விருப்பப்பட்டவங்க ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வசன கர்த்தர் என்னோடு பேசுறாருங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இந்த வசனத்தை நான் வாங்கும் பொழுது கோவமே படலைன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமேன். துரிதமா ஏமாற்றி வாங்குகிற ஆசீர்வாதம் தங்காது. அதுக்கு யாக்கோபு பெஸ்ட் உதாரணம். அல்லேலூயா. ரைட். இப்போ ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒரே ஒரு வார்த்தை சொல்றான். அவன் நினச்சிக்கிட்டான், என்னை ஆசீர்வதிக்கிறவர் நீங்க மட்டும்னு. அந்த ஃபார்முலாவை அவன் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறணும்னா ஒரு போராட்டம் தேவை. அந்த போராட்டத்தில் உங்களோடு யாரும் கூட வரமாட்டாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க மட்டும்தான் போராடணும். யார் மட்டும்? தனித்து நில்லுங்க. உங்களோடு கூட என்னுடைய ஆவியானவர் இருப்பார். நீங்க கடக்க முடியாத கடினமான பாதைகளை அவர் கடக்க பண்ணுவார். நீங்க நெருக்கமான சூழ்நிலையில போகும்போது தனித்து விடப்பட்ட நபரா,
யாருமே இல்லாத ஒரு அனாதையை போல சொல்லுவீங்க, அப்பா இத்தனை பேர் எனக்கு இருக்காங்க, உதவி செய்ய யாரும் இல்லை, யாருமே வேணாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க இருதயத்தை எல்லாம் கர்த்தர் கடினப்படுத்திட்டார், அவங்களுடைய வழியெல்லாம் கர்த்தர் அடைச்சு போட்டுட்டார் அப்படின்னு இந்த வசனத்தை வாங்குனீங்கன்னா இப்பயே மைண்ட்ல இருக்கிற எல்லார் மேல இருக்கிற கசப்பு கோவத்துல எடுத்து போட்டுருங்க. மாமா மேல, மச்சான் மேல, அக்கா மேல, தங்கச்சி மேல எல்லா கோவமும் இப்ப மறைஞ்சு போயிடணும். எத்தனை பேத்துக்கு மறைஞ்சது? சத்தமா எத்தனை பேத்துக்கு மறைஞ்சது? ஆமாவா? உண்மையா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ரெண்டாவது, அவன் கெஞ்சி பிரார்த்தித்தான். சொல்லுங்க. முதல்ல போராடுனா, முதல்ல இப்படி நிக்கிறான், ஆசீர்வதிங்க 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 ஆசீர்வதிங்க. ஒரு கால கட்டம் போனோன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான், எப்பா என்னை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருங்க, நீங்க இல்லாம எனக்கு ஆசீர்வாதம். என்னைக்கும் தேவ சமூகத்துல நம்ம தலை இப்படிதாங்க இருக்கணும், கெஞ்சணும். மனுஷன்ட்ட போய் இன்னைக்கு நிறைய கெஞ்சிரும்ல, அவன்கிட்ட ஏதாவது இரக்கம் கிடைச்சிச்சு? கிடைக்காது. அவன் மனசுக்குள்ள என்ன தெரியுமா சொல்லுவான்? வேணும் வேணும், உனக்கு நல்லா வேணும். ஆனால் அதே தேவ சமூகத்தில் போய் போராடணுடைய ரெண்டாவது கட்டம் பார்த்தான், அப்பா நான் கொஞ்சம் நஞ்சம் ஏமாற்றலை, அவ்வளவு ஏமாத்துக்காரன் நான் அப்படின்னு அவன் கெஞ்ச ஆரம்பித்தான் தேவ சமூகத்தில். என் ஆண்டவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா. சில நேரத்தில் கெஞ்சும் தேவ சமூகத்தில் போய் அழுகிறதுக்கோ முழங்கால நிற்கிறதுக்கோ நம்மளுடைய சூழ்நிலையோ நம்மளுடைய படிப்போ நம்மளுடைய அந்தஸ்தோ தடையா இருக்கவே கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. ஆலயத்துக்கு வந்துட்டா முழங்கால நிற்கிறதுக்கு வெக்கமே படக்கூடாது. முகமதியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாஷ்டாங்கமாக என்ன பண்ணுறாங்க? ஆனால் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள்னு சொல்கிற வசனம் நமக்கு தான். ஆனால் நம்ம பணிகிறதும் இல்லை குனிகிறதும் இல்லை, ஆனால் அவங்க அதை செய்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ ரெண்டாவது தேவ சமூகத்தில் கெஞ்சி பிரார்த்திக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் இந்த ஆண்டு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. மூணாவது என்ன பண்ணுனா, அவன் தேவ சமூகத்தில் தாழ்மையோடு நடந்து கொண்டான். அல்லேலூயா. எப்படி நடக்கணும்? தாழ்மையோடு நடக்கணும். நம்மளுடைய நிலைமையெல்லாம் உணர்ந்து ஆண்டவர்கிட்ட பேசக்கூடாது. ஆண்டவரே நான் இன்னாருடைய பிள்ளை வந்திருக்கிறேன், நான் இன்னாருடைய மனைவி வந்திருக்கிறேன், நான் இன்னாருடைய சபையில் இருக்கக்கூடிய விசுவாசி வந்திருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஆண்டவரே உங்க பிள்ளை வந்திருக்கிறேன். அல்லேலூயா. எப்படி கேட்கணும்? உங்க பிள்ளை. அடுத்து எவ்வளவு தாழ்மை. அதுக்காக சில பேர்லாம் ரொம்ப தாழ்மையா ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு, ஆண்டவரே நான் புழு, ஆண்டவரே நான் பூச்சி, ஆண்டவரே அந்த அளவுக்குலாம் ஆண்டவர் தாழ்மைப்பட சொல்லலை. புழுவுக்கும் பூச்சிக்கும் சபையில வேலையே இல்லை. ஆமேன்னு சொல்லுங்க. வசனம் புரிஞ்சுதா? அந்த அளவுக்குலாம் தாழ்மைப்பட வேணாம். இருதயத்துல தாழ்மையா இருக்கிற அந்த தாழ்மையை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகத்துல போங்க, முழங்கால நில்லுங்க, யார் யாரை மன்னிக்கணுமோ எல்லாரையும் மன்னிங்க, தேவ சமூகத்துல போராடுங்க, அழுங்க, கெஞ்சுங்க. மூணாவது தாழ்மையோட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளில உமக்கு பிரியமில்லாத ஏதாகிலும் நான் செய்திருந்தா அது ஒருவேளை உமக்கு தடையா இருக்குமானா, அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு அது ஒருவேளை கால தாமதமா இருக்குமானா என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்ன பண்ணலாம்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா கேட்கக்கூடாதா? இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? அநேகர் கேட்காமையே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஏன்னா இந்த வருஷம் அந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். ஹல்லேலூயா. ஆமென். முதல்ல வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறதுல 3 படிகள் சொன்னேன். ரெண்டாவது வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா போராட வேண்டும். போராடுவதற்கான 3 ஸ்டெப்ஸ் சொன்னேன். அடுத்து வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா எடுத்து வாசிக்கலாம். 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். 2 நாளாகமம் 32:25. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டுமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. ஆமென். அல்லேலூயா. மூணாவது வாக்குத்தத்தம் நிறைவேறணும். ஆமாவா இல்லையாங்க? இந்த மாசத்தோட இந்த வாக்குத்தத்த செய்தி நிறுத்தப்படும். புதிய மாதத்துல புதிய வாக்குத்தத்தை வேற வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் நமக்கு கடந்து வரும். அல்லேலூயா. இந்த வருஷம் எப்படியாவது எங்களுக்கே ஒரு வைராக்கியம் வந்துருச்சுங்க, நம்ம ஜனங்களை ஆண்டவர் ஆசீர்வதிச்சே ஆகணும். அதுக்காக கவுன்சிலிங் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், அதிகாலை ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அல்லேலூயா. 7 மணி நேரம் தொடர் செயின் ப்ரேயரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் தாய்மார்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். அவங்க சொல்லிட்டாங்க, நீங்கள் எப்போ ஜெபத்திற்கு கூப்பிட்டாலும் ஒரு 10 பேர் எனக்கு இருக்கிறாங்கங்க.
மிட் நைட்டில் ஜோம் பண்ணால் கூட அவங்க முழங்கால் போடுவாங்க, அதிகாலையில் வாங்கினா கூட வருவாங்க. இப்போ ஒரு வைராக்கியம் நமக்குள்ளே வந்துருச்சு. எப்படியாவது இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறணும்னா என்ன வேணாலும் செய்யலாம். சொல்லுங்க என்ன வேணாலும். மூணாவது என்ன பண்ண போகிறோன்னா, பாத்திரவானா நடந்தால் தான் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். அல்லேலூயா. எப்படி வேணாலும் நடந்துட்டு என்னையும் ஆசீர்வதிங்கன்னா அந்த லிஸ்ட்டில் உண்மையாக சொல்கிறேன் நம்ம இருக்க மாட்டோம். இப்படித்தான் வாழணும்னு சில வரமுறை கர்த்தர் வச்சிருக்கிறார். மூணாவது ஆசீர்வாதம் நிறைவேறத்துக்கு எசேக்கியா ராஜாவை குறித்து ஆண்டவர் அழகா சொல்றாரு. அவன் செய்யப்பட்ட, எசேக்கியா தனக்காக செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடவாமல் என்ன நடந்தா? சத்தமா சொல்லுங்க. அவ்வளோதாங்க. வியாதி வந்துச்சு, செத்து போயிடுவோன்னு பயம் வந்துச்சு, சுவரப்புறமா திரும்பி அழுகிறான். ஆண்டவர் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாரு. கூட்டி கொடுத்தோன்னு இப்போ என்ன வந்துருச்சு? கெத்து வந்துருச்சு, மேட்டிமை வந்துருச்சு. ஏன்னா ஆண்டவர் 15 வருஷத்தை சொல்லிட்டாரு. இப்போ நமக்கெல்லாம் ஏன் மனமேட்டிமை வரலன்னா, எப்போ மரணம் வரும்னே தெரியாது. அதனால கிருபையை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்க. அவனுக்கு 15 வருஷம்னு லிட்டரலா ஆண்டவர் சொன்னதுனால இன்னும் 15 வருஷம் இருக்குல்ல. செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதா நடக்கல. சில நேரத்தில் சில வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில ஏன் பலிக்கல தெரியுமா? பாத்திரவானா நடக்காததுனால. அல்லேலூயா. பாத்திரவானா என்னங்க? அதுக்கு சரியா நடக்கணும். நம்ம பிள்ளைகளை சொல்றோம், நீ சும்மா இருக்கிற பிள்ளைய பட்டு பட்டுன்னு கூப்பிட்டு அடிப்போமா? பெத்தவங்க சொல்லுங்க. ஒரு பிள்ளை அது பாட்டுக்கு படிக்குது, அது பாட்டுக்கு டியூஷன் போகுது, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குது, கூப்பிட்டு வச்சு நீங்கள் பாட்டுக்கு பட்டு பட்டு நடிச்சிங்கன்னா அது பார்க்கணும் பைத்தியமா இந்த அம்மா. அது பாட்டுக்கு கரெக்டாக இருக்கு. அதே மாதிரி நல்லா இருக்கிற பிள்ளை ஆண்டவர் அடிக்க மாட்டாரு. சில நேரத்தில் தேவன் செய்த உபகாரத்துக்கு தக்கதா நம்ம நடக்காதப்ப அடி விழுவும். அடி விழுகுதா? விழுந்தவங்கெல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. இப்போதான் சத்தமா சொல்லணும். அல்லேலூயா. அடி அப்படியே லெஃப்ட் ரைட் விட்டு வாங்குறாரு, முட்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கிறாரு. வழியே இல்லை, எங்க போறதுன்னு தெரியல, யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, எல்லா பக்கமும் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. இப்போ உட்கார்ந்து யோசிக்கணும். தாழ்வின் காலத்துல சிந்தனை பண்ணுன்னு ஒரு வசனம் இருக்கு. ஆமாவா? ஆமேன்னு சொல்லுங்க. இப்போ என்ன பண்ணுங்க, கதவை பூட்டி சைலண்டா உள்ள உட்கார்ந்து யோசனை பண்ணணும். என்ன யோசனை பண்ணுனா? எசேக்கியா வியாதி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட நிறைய வாக்கு கொடுத்துருப்பான். பக்கத்தில் தட்டுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, இப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்க ஆசீர்வதிக்க தானே சொன்னேன். சொல்லுங்க, ஆசீர்வதிப்பாரு, உங்க விண்ணப்பத்தை கேட்பாரு. ஹல்லேலூயா. அவரு வாட்டுக்கு 3வது வானத்துக்கு ஏறி போனாரு. படக்குன்னு பிடிச்சி இழுத்துட்டோம். ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். இப்ப செய்யப்பட்ட உபகாரம் இவன் அழுதுருப்பான். இல்ல என்னெல்லாம் சொல்லி அழுதுருப்பான். ஆண்டவரே ஜீவனை கூட்டி கொடுங்க, மரண வியாதி, இந்த மரணத்துல மறிக்கிறது தவிர வேற வழியே இல்லை, சரியா இருப்பான் ஆண்டவரே. 5 தீர்மானம் கரெக்டா எடுத்துருவான் ஆண்டவரே. பைபிள் வாசித்துருவேன், ஆலயத்துக்கு சீக்கிரம் வந்துருவேன், 8:50க்கெல்லாம் உள்ள இருப்பேன், ஒரு ஆராதனை மிஸ் பண்ண மாட்டேன், சபையோடு நிற்பேன் அப்படின்லாம் சொல்லி ஜீவனை கேட்டு கிருபையா வாங்கி இப்போ 2வது மாதம் வந்தோனையும் அந்த வாக்குத்தத்தை காத்தோடு கலக்கக்கூடாது, அது ஜீவனாக மாறணும். அல்லேலூயா. இப்போ அவன் திரும்பி சொன்னதை எல்லாம் எசேக்கியா மறந்துட்டான், ஆண்டவர் மறக்கலை. திரும்பி ஆண்டவர் வந்து பார்க்குறாரு. என்ன பண்ணாரு தெரியுமா? ரொம்ப கொடுமையான காரியம். ஸ்தோத்திரம். வசனம் 24 அவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். 25 வாசிமா. எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானா ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. அப்பா, ஒரு ஆளி நிமித்தமா பல தேசத்தை ஆண்டவர் அடிச்சு உடைக்கிறாரு. அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வீட்டில் ஒரு ஆள் தப்பு பண்ணியிருப்போம், குடும்பத்தையே கர்த்தர் அலக்கழிச்சிருவாரு. ஒரு யோனாவுக்காக கடல் கொந்தளிக்கலையா? ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு ஆள் வீட்டில் தப்பு பண்ணதுனால ஒரு மனுஷன் இவனோட அடிச்சு ஆண்டவர் விட்டுருந்தாலும் பரவாயில்ல, யூதா எருசலேம் எல்லாத்து மேலேயும் தேவனுடைய கோபம் இறங்கி வந்தது. அப்போ 3வது என்ன பண்ணணும்?
நம்ம வியாதி நேரத்தில், இக்கட்டு நேரத்தில் மனம் பதறி சொல்லிடக்கூடாது. சொன்னதுல கவனமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம என்ன சொன்னோமோ அதுல நம்ம சரியா இருக்கணும். ஆண்டவரே, நான் இந்த வருஷம் கரெக்டா இருப்பேன்னா கரெக்டா இருப்பதற்கு பிரயாசப்படுங்க. அதுக்கு சாக்கு போக்கு தேடக்கூடாது. சரியா ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழுவேன்னா அந்த வாழ்க்கைக்கு பிரயாசப்படுங்க. அதுக்காக சாக்கு போக்கு தேடிட்டு போக கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் மூணாவது நமக்கு கொடுக்கிற வார்த்தை, பாத்திரவானா நீங்களும் நானும் நடக்கல அப்படின்னு சொன்னா போன வியாதி மறுபடியும் வரும். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் தானே சுகம் கொடுத்தாரு. ஆமா தானே? அப்ப சுகம் கொடுத்த ஆண்டவருக்கு மறுபடியும் வியாதி அனுபவிக்கிற ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. ஒன்னே ஒன்று சொல்லுங்க, உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்கிற தேவ பிள்ளையா இருப்பீர்களானா கர்த்தர் எகிப்தின் வியாதி ஒண்ணு கூட நம்ம வீட்டு வாசலுக்கு வராது. ஆனா சொன்னதுல நம்ம கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய நடக்க, நம்மளுடைய ஜீவியம் ஆண்டவர்ட்ட கரெக்டா இருக்கணுங்க. எது கரெக்டா இருக்கணும்? இந்த ஜீவியம் இருக்கிறதுலையே எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா ஆண்டவரை போல பரிசுத்தம் உள்ள தேவன் இந்த உலகத்துல. அவர் ஒன்னே ஒன்று கேட்கிறார், நான் பரிசுத்தர், நீயும் பரிசுத்தமா இரு. இந்த கிறிஸ்தவத்துல முதல்ல ஆண்டவர் விரும்புகிறது ஒன்னே ஒன்று, பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்துக்கு இன்னைக்கு உலகமும் போராடுது, சபைகளும் போராடுது, விசுவாசிகளும் போராடுறாங்க, ஊழியக்காரங்களும் போராடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டார், பரிசுத்தத்தின் மேல் ஒரு பரிசுத்தம் இருந்தாதான் இந்த வருஷம் அந்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. நம்ம தாங்க நம்மளை காத்துக்கணும். நம்ம இருக்கிற இடம், படிக்கிற பிள்ளைகள், காலேஜ், ஸ்கூல்ல ஒர்க் பண்றவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, நம்மளுடைய ஏரியா, எல்லா இடத்துலயும் அசுத்தம் நிரம்பி இருக்கு. நம்ம இருக்கிற இடம் ஒரு சோதோம் கொமோராவா இருக்கு. விபச்சாரமும் வேசித்தனமும் அருவருப்பும் நிறைஞ்சு கிடக்கு. கையில செல்போன்ல எல்லாம் அருவருப்பும் இருக்கு. ஆனா எந்த இடத்துல இருந்தாலும் என் நடக்க, என் முகத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் என் தேவன் அல்ல. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல போறீங்க? என்னோட எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல போறீங்க? என்னுடைய முகத்தை பார்த்து, என் ட்ரெஸ்ஸை பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, என் நடக்கையை பார்க்கிறவர். வாரத்துல ஒரு நாள் ஆலயத்துக்கு வருகிற வாழ்க்கையை பார்த்து என்னை ஆசீர்வதிக்கிறவர் அல்ல, 6 நாள் என் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கிறேன், 6 நாள் என் வேலை இடத்துல எப்படி இருக்கிறேன்னு என் நடக்கையை கர்த்தர் பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருந்தார், இந்நேரம் எல்லாருடைய கோலும் துளிர்த்திருக்குங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில நீங்க வந்தவங்க 30 பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, 50 வருஷம் விசுவாசி உட்கார்ந்து இருக்கிறீங்க. நம்மளோட வாழ்க்கை நேரம் துளிர்த்திருக்கணும்ல. ஏன் துளிர்க்கல? ஆசீர்வதிக்கிற அவர்கிட்ட ஒரு குறைவும் இல்லை. அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் ஆண்டவருக்கு பிரியமே தவிர ஒரு பிள்ளையை ஆசீர்வதித்து ஒரு பிள்ளையை வெறுக்கிறவர் என்னுடைய ஆண்டவர் அல்ல. எங்க தப்பு நடக்குது? என் நடக்க சரியா இல்லை. ஒத்துக்கலாமா? நம்ம எல்லாரும் இங்க இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்கிறாங்கம்மாங்க. எங்க தாய்மார் கூட்டத்தில் கேட்டேன், இங்க இருக்கிற மாதிரியே இப்படியே நம்ம வீட்டில் இருந்தால் நம்ம வீட்டுக்காரில் 100 வருஷம் உயிரோடு இருப்பாங்க. இங்க இருக்கிற மாதிரியே உங்க கணவன்லாம் இருந்தால் நம்ம ஆட்கள் 200 வருஷம் இருக்கும். இந்த வாலிய பிள்ளைங்க இருக்கு, இதுகளால தான் எங்களுக்கு பெரிய டார்ச்சரு. இது போல இப்படியெல்லாம் அமைதியாக நீங்களாம் இருந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் பிள்ளைகளெல்லாம் பார்த்துருவோம். ஆனால் அப்படி யாரும் செய்யப்பட்ட உபகாரத்துக்கு தக்கதாய் நடக்காமல், நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க, இன்ட்டு போட்டு நல்லா குறிச்சு வைங்க. நடக்க கரெக்டாக இருக்கணும், செஞ்ச நன்மைக்கு சரியாக இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் என் தேவனுடைய ஆசீர்வாதம் எனக்கு வரவே வராது, கால தாமதம் ஆகும். இன்னொரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க போகிறேன். அதே ஸ்தோத்திரம் 31ஆம் வசனம் அதே அதிகாரத்தில் வாசிமா. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சரியா நடக்கல, மனமேட்டிமையா நடந்தான். ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? கை கழுட்டாரு, போ அப்படின்ட்டார், கை விட்டு விட்டார். எவ்வளோ பயங்கரமான வசனம் இல்லை? அந்த வார்த்தையை படிக்கும் பொழுதே கொஞ்சம் அப்படி பயம் வரணும். ஆண்டவர் கை விட்டுட்டா இந்த பூமியில வேற ஏதாவது நமக்கு மார்க்கம் இருக்கா? ஆண்டவர் கை விட்டுட்டா அவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டா நீங்க இல்லைன்னு சொல்லணும். சொல்லுங்க, இல்லை. அப்ப ஆண்டவர் கைவிடாத அளவுக்கு என்னுடைய ஜீவியம், என் நடக்க, என் பேச்சு, என்னுடைய குணாதிசயங்கள், என் வாழ்க்கை அவருக்கு முன்னாடி சரியா இருந்ததுன்னா இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நீங்க எழுதி வைத்துக் கொள்ளுங்க, இந்த வருஷம் நம்மளுடைய கோல் துளிர்த்து
பூ பூத்து அநேகருக்கு கனியுள்ள ஒரு வாழ்க்கையாய், அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையா. ஆசீர்வாதத்தை நீங்க எங்கேயும் தேடி போக வேணாம், அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். என் ஜீவியம் சரியா இருந்தால். ஹல்லேலூயா. ஆமா, 3 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. நீ ஒரே பாயிண்ட் 10 நிமிஷத்துல வேகமா பார்த்து முடிக்க போற. எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான வசனம். வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா அறிக்கை பண்ண வேண்டும். சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இப்பதானே சொன்னேன், அறிக்கை பண்ணணும். சொல்லிக்கிட்டே இருக்கணும், திரும்ப திரும்ப சொல்லணும். ஹல்லேலூயா. சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, டே என்னை விட்டுடா, கண்டிப்பா உனக்கு நிறைவேற்றுறேன்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த வருஷம் நீங்க சொல்லணும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல போறீங்க? எடுத்து வாசிங்க. எபிரேயர் 10:23. ஆண்டவருக்கு மகிமை. டக்குன்னு எடுங்கம்மா. எபிரேயர் 10:23. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. கடைசியா இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போறோம். சத்தமா வாசிங்க. அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாம உறுதியா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் உண்மையா இருக்குமானா எப்படி அறிக்கை பண்ணணும்? 365 நாளும் அறிக்கை பண்ணணும். அடுத்து 12 மாதமும் அறிக்கை பண்ணணும். 52 வாரமும் அறிக்கை பண்ணணும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணணும். ஆமென்னு சொல்லுங்க. ஒரு நாள் மட்டும் நியூ இயர் ஆராதனையோட இந்த மாசத்தோட இந்த வாக்குத்தத்தம் பேசி முடிச்சுட்டு ஓடிடக்கூடாது. ஒவ்வொரு நாள் காலையில எந்திரிச்சு சொல்லணும், இயேசுவின் நாமத்தினாலே என் கோல் துளிர்ப்பதாக. ஆண்டவர், இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்க்கை துளிர்ப்பதாக, என் பிள்ளைங்களோட வாழ்க்கை துளிர்ப்பதாகன்னு 365 நாளும் அறிக்கை செய்யும் பொழுது உங்களுக்கும் எனக்கும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் எழுப்பி நிற்போமா? கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லா வேதத்தை கீழே வச்சிருவோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் கிருபையுள்ளவர். நல்லா பைபிள் எல்லாம் கீழே வச்சிருங்க. நோட்ஸ் வேணா கேளுங்க, அப்புறம் கொடுக்குறேன். இப்போ எக்ஸாம் எழுதுறப்ப பேப்பர் வாங்குவாங்க, டைம் முடிஞ்சிரும். எக்ஸாம் எப்படி நமக்கு அனுப்புவோம், டைம் முடிஞ்சிரும் சொல்லுவாங்க. டைம் முடிஞ்சிருச்சு, பேப்பர் கொடுங்க. அப்போதான் வேக வேகமா எழுதுவாங்க. அது மாதிரிதான் இப்ப சில பேர் கடைசி எழுதுறீங்க. அவர் வாக்குத்தத்தத்துல உண்மை உள்ளவர். ஜெபம் என்ன செய்யும்? வெண்கல கதவை உடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஜெபம் என்ன பண்ணும்? இரும்பு தாழ்பால ஓவரால் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஒன்னே ஒன்று செய்யணும். ஜெபம் பண்ணுங்க, விசுவாசிங்க, போராடுங்க, பாத்திரவானா இருங்க, அறிக்கை பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும். ஜெபமே முடியாதது ஒன்றும் இல்லை. ஜெபம் தான் ஜெயம் கொடுக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? கொஞ்சம் நல்லா சிரிச்சுட்டு ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்ல வசனம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்ல வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை எனக்கு ஜீவனா மாறணும்னா இன்னைக்கு ஆண்டவரை இழுத்து பிடிச்சு எனக்கு நீங்க நிறைவேற்றியே ஆகணும்னு சொல்லி முடிக்க போற. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி உற்சாகமா பாடுவோம். ஜெபமே ஜெபமே. அல்லேலூயா. நன்றி. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும். ஜெபமே. நல்ல உற்சாகமா. ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும். முடியாதது முடியாதது ஒன்றும் இல்லை. ஜெபம் தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றும் இல்லை. ஜெபித்து ஜெயம் பெறுவோம். முடியாதது முடியாதது ஒன்றும் இல்லை. முதல் சரணம். ஜெபித்து ஜெயம் பெறுவேன்.
மிதித்து போடும் ஜெபம், சர்ப்பங்கள் தேள்களையும் எல்லாரோட வாய் அடக்குவார். இந்த ஜெபம் செய்யும் சிங்கத்தின் வாயை, சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமை உள்ள ஜெபம், சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமை உள்ள ஜெபம், ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, போராடி ஜெபிக்கும் போது யாக்கோபை போல ஜெயத்தை தந்திடும் ஜெபம், போராடி ஜெபிக்கும் போது போராடுங்க, ஜெயத்தை தந்திடும் ஜெபம், பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமை உள்ள ஜெபம், பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமை உள்ள ஜெபம், ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, முடியாதது ஒன்றுமில்ல ஜெபம் தான் ஜெயம் தருமே, முடியாதது ஒன்றுமில்ல ஜெபித்து ஜெயம் பெறுவோம், முடியாதது முடியாதது ஒன்றுமில்ல ஜெபித்தான் ஜெயம் தருவேன், முடியாதது ஒன்றுமில்ல ஜெபித்து ஜெயம் பெறுவேன், ஜெபமே ஜெபமே நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி என் ஆண்டவரால முடியும் தட்டிடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபம் என்ன செய்யும்? இரும்பு தாழ்பாள்களை முறிக்கும். ஜெபம் என்ன செய்யும்? வெண்கல கதவுகளை உடைக்கும். ஜெபம் என்ன செய்யும்? கால தாமதங்களை மாற்றும். ஜெபம் என்ன செய்யும்? சூழ்நிலைகள் சாதகமாய் இல்லாவிட்டாலும் கூட என்னை அழைத்தாண்டவர் என்னை தேடி வந்து என்னுடைய கோல் ஒருவேளை அது துளிர் விடாம ஹல்லேலூயா அது காய்ந்த நிலைமையில இருந்தாலும் நீ ஜெபிக்கிற தேவ பிள்ளையா இருப்பாயானா இந்த ஆண்டிலே அந்த துளிர் விடாத அந்த உலர்ந்து போன கோல் துளிர் விடுவதற்கு ஜெபம் ஒரு காரணம், ஜெபம் ஒரு காரணம். கடைசி நாட்களிலே தேவ பிள்ளையே ஜெபிக்காம ஜெயம் வராது. இரும்பு தாழ்பாள்களை முறிக்கிற ஜெபம் வெண்கல கதவா இருந்தாலும் அதை உடைக்கிற அபிஷேகத்தை கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலேயும் வைக்கிறார். என்னுடைய வாழ்க்கை ஏன் இப்படி கேள்வியோடு வந்த உங்களுடைய வாழ்க்கையில உன் கோல் துளிர்க்கும் மகளே உன்னை சரிப்படுத்தி ஜெபத்துல போராடு, ஜெபத்துல போராடு. ஹல்லேலூயா. ரிகபலகரவோ ஷகலகரவோ என்னை விசாரிக்க ஒருவரும் இல்லை என்று சொன்ன உன்னுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்டு உன்னுடைய கோலை உயர்த்த உன்னுடைய கோலை துளிர்க்க என் ஆண்டவர் இறங்கி வந்திருக்கிறார். வாக்கு தத்தங்கள் எல்லாம் உமக்குள் ஆமென் என்று இருக்கிறபடியினால், ஆமென் என்று இருக்கிறபடியினால் நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். அதற்காக போராடுகிறோம். அதற்காக தகுதியுள்ள பாத்திரவான்களாய் நடப்போம். அதை அறிக்கை செய்வோம் என்று நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல வார்த்தைகளை எங்களோடு பேசி வார்த்தைகளை நம்புவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். இந்த வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்புகிறோம். எங்கள் கோல் துளிர்க்கும், எங்கள் கோல் வாசனையாயிருக்கும், எங்கள் கோல் ஆண்டவரை வாதுமை பலங்களை கொடுக்கும். நீர் மாத்திரம் இந்த வார்த்தையில மகிமைப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். சோர்ந்து கிடந்த அநேக உள்ளங்களை தட்டி எழுப்பினதுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்க காலங்கள் எப்படி இருக்குமோ என்று வந்தபோது என் வார்த்தையை நம்புன்னு நீங்க சொன்னதுக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அதை அசைவில்லாமல் உறுதியாய் அறிக்கை செய்வோம். நாங்கள் வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்துக் கொள்வோம். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.